தோட்டம் வச்சுருந்தாவே இந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்ன்றது கண்டினியூவாக லைன் பை லைன் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இயற்கை முறையில் அப்படின்னு கேட்டால் ஒரு சில டிப்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. கார்டனில் மண்கலவை ரெடி பண்ணும்போதோ இல்லை செடிகள் வளர்த்துட்ருக்கீங்க அந்த செடிகளில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் 2 இடத்துலையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சின்னதாக ஸ்பூன் இல்லை அப்படின்னா கார்டனிங் டூல்ஸை வச்சு இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய மண்ணை வந்து கிளறி எடுத்துக்கங்க. இப்போ சொல்லக்கூடிய பொருள் வந்து 100% நேச்சுரல். ஸோ என்னென்னு தானே கேட்குறீங்க, வேப்பம் பழம் இருக்குது தெரியுங்களா, அந்த கொட்டைகளை நல்லா அரைக்கணும். ஸோ ஒரு சில இடங்களில் வேப்பம் புண்ணாக்கு வந்து சேல் பண்ணுவாங்க எண்ணெய் எடுத்துகிட்டு. இது வந்து எண்ணெய் எடுக்காமல் அப்படியே அரைச்சி எடுத்தது அண்டு எதுவுமே மிக்சிங் இல்லாமல் பியூராக இருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளோட வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது, வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செடிகள் வளர்த்துட்டீங்க, காய்கறி செடிகள் பூச்செடிகள் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணை மட்டும் லைட்டாக கிளறிட்டு இந்த மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஒவ்வொரு செடிகளுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி யூஸ் பண்ணும்போது நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்களில் பூச்சி தாக்குதல் நிறைய செடிகளில் வரத்தை பார்த்துருப்பீங்க. இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். செடிகளில் மேலே பூச்சிகள்லாம் இருக்குது தெரியுங்களா, இந்த ஸ்மெல்லுக்கே மோஸ்ட்லி வராது. இதை லைட்டாக தண்ணியில் ஊற வச்சு செடிகளுக்கு மேலேயும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட முடியும். முக்கியமாக இதை மண்ணில் யூஸ் பண்ணுங்கள். சாயில் மிக்சிங்கை யூஸ் பண்ணும்போதே அதில் லைட்டாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட செடிகள் அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூமே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள்.